வணக்கம். நாம் இன்னைக்கு முதல்வராக பதவியேற்றிருக்கோம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். அதோட இவர் கடந்து வந்த பாதை, கடந்த 1.5-2 மாதங்களாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இவரை ஏளனமாக, கேவலமாக, மிகவும் கீழ்த்தரமாகவெல்லாம் பேசினார்கள். ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை தலைவர் அவர்கள். ஆனால் நடிகன், கோமாளி, அப்படி இப்படி என்று இவனுக்கெல்லாம் எப்படி நாடாள தெரியும், இவரை நம்பி யார் ஓட்டு போடுவார்கள், இவர்கள் இந்த எலி குஞ்சுகள், அணில் குஞ்சுகளா இவருக்கு கூடும் கூட்டமாக ஓட்டாக மாறும் என்றெல்லாம் ஏளனம் பேசினார்கள். அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று சரித்திர சாதனை படுத்தியிருக்கிறார். இதை எப்படி பார்ப்பது என்றால், அவர் இன்று அனைத்து தலைவர்களுக்கும் வேறு அன்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்து கட்டி அரவணைத்து நன்றி சொல்லியிருக்கிறார். இவர்தான் பெருந்தலைவர், பேரன்பு கொண்ட பெருந்தலைவர். காமராஜருக்கு அப்புறம் அனைவரையும் அரவணைத்து போகும் ஒரு தாயுள்ளம் கொண்ட மிகப்பெரிய தலைவர். அரசியல் வரலாற்றிலேயே ஏன் இதுவரைக்கும் இப்படி ஒரு தலைவரை சரித்திரம் கண்டிராது, இப்படி ஒரு தலைவர் இதுவரைக்கும் வந்ததில்லை என்றுதான் ஒவ்வொருவருமே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர் வந்த உடனே களை எடுக்க ஆரம்பித்து விட்டார், ரவுடிகளை களை எடுக்கிறார். இன்னும் இது தொடரும், பல விஷயங்கள் நடக்கும், நிறைய மாற்றங்கள் இங்கு நடக்கும். தவறுகள் நடந்தால் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், தண்டனைகள் கடுமையாக இருக்கும் என்று நம்புவோம். அதோடு அவர்களை பேசிய வாய்கள் இன்று மிக மிக வருத்தப்படுகிறார்கள். திரு சீமான் அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், திரு சத்யராஜ், நடிகர் சத்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் எதிர்க்கட்சி தலைவர், அது ஆளும் கட்சி தலைவராக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வராக இருந்தவராக இருக்கட்டும், எல்லோருமே இன்று வருத்தப்படுகிறார்கள். இவரையா போய் பேசினோம் என்று உண்மையிலேயே மனம் வருத்துகிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வு தமிழக வரலாற்றில் இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை. இப்பொழுதுதான் இது ஆச்சரியமாக மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய மக்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். இது எல்லா மக்களும் கொண்டாட வேண்டிய தருணம். இது இன்றை தான் கொண்டாட வேண்டிய தருணம். வெற்றி பெற்றார்கள், எல்லாருமே வெற்றி பெற்றார்கள். ஆனால் அனைத்து தலைவர்களையும், பெரியாரிலிருந்து வைகோ அவர்களையும், அன்புமணி அவர்களையும், சீமானன் அவர்களையும், இன்னும் திருமாவளவன் அவர்களையும், எல்லோரையும் வீட்டிற்கே சென்று, அவர் இடத்திற்கே சென்று நன்றி தெரிவித்து பாராட்டி வருவது மிகப்பெரிய பாராட்டத்தக்க பெரிய விஷயம், பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கும் இந்த குணம் வராது. எந்த தலைவருக்கும் இதுவரை வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஏன் அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா அம்மா யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக்கிறோம். அதெல்லாம் அறிவிற்கத்தக்க அரசியல். அந்த அரசியல் இப்படி ஒரு நாகரிகமான அரசியலை அவருக்கெல்லாம் செய்ய தெரியவில்லை. 91 95 6 வரைக்கும் அவர்கள் கொள்ளையடித்தார்கள், அடுத்தவன் சொத்தை எல்லாம் ஆட்டை போட்டார்கள். அதோடு எங்கு பார்த்தாலும் கொள்ளை, மிகப்பெரிய ஊழல் நடந்தது 91 96 வரைக்கும். அதில் இருந்தவர்களெல்லாம் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மாற வேண்டும். நம் தலைவரை பார்த்து அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே மாற வேண்டும், நல்லவர்களாக ஆக வேண்டும். இது தலைவரை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இனிமேல் இது கண்டிப்பாக இது எல்லாமே மாறும் என்று நம்புவோம். இந்த மாற்றம் தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய மாற்றம், அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த மாற்றம் மீண்டும் மக்களுடைய நல்ல வரவேற்பை பெறும். இது நீண்ட நாள் தொடரும் என்று நான் முன்பட்ட இன்னும் பல பத்திரிகையாளர்களெல்லாம் கேவலமாக பேசினார். திரு சியாம் அவர்களெல்லாம் ரொம்ப பத்திரிகையாளர் சியாம் அவர்கள், கோடீஸ்வரன் அவர்கள், இன்னும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எல்லாருமே ரொம்ப கீழ்த்தரமாக பேசினாங்க. லட்சுமணன் அவர்கள் கூட கீழ்த்தரமாக பேசினாங்க. லட்சுமணெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தோம். அவரெல்லாம் கூட ரொம்ப கீழ்த்தரமாக பேசினாங்க. மணி ஒருவர் மட்டும்தான் நியாயமாக ஆரம்பத்திலிருந்தே தலைவர் அவர்களை ஆதரித்து நல்ல விதமாக பேசி வந்தார். அதை நாம் அறிவோம், எல்லோரும் அறிவார்கள். அதை கிண்டல் செய்தவர்களாம் உண்டு, மிகப்பெரிய அளவில் கிண்டல் செய்தவர்களாம் உண்டு. இன்னும் பாக்கி இருப்பது எடப்பாடியும் திரு அண்ணாமலை அவர்கள் தான். இதில் எடப்பாடியை சந்திக்கவே கூடாதுன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறார்கள். மனதில் அவர்கள் நினைப்பதற்கு காரணம் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் அவமானப்படுத்தினார், மிகப்பெரிய அளவில் கேவலமாக பார்த்தார், அசிங்கமாக பேசினார், ரொம்ப கேவலமாக பேசினார். இன்னும் எந்த இடத்துல போய் இப்போவே ஆரம்பிச்சிச்சு அவங்க கட்சிக்குள்ள சண்டை ஆரம்பித்து அவர்கள் இரு பிரிவாக பிரிந்து விட்டார்கள். இனிமேல் அவர் என்ன ஆவார் என்றே தெரியவில்லை. அதிமுக என்ற ஒரு கட்சி என்றாவது ஒரு நாள் நல்ல தலைவர் இல்லை என்றால் அது அழிந்து போகும் என்று நான் பல நாட்களாக சொல்லி வந்தேன். அது இன்று எடப்பாடியால் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது எடப்பாடி அவர்களோ இந்த யாருமே அந்த அதிமுக கட்சியை காப்பாற்றவே முடியாது. சசிகலா அம்மையார் கூட காப்பாற்ற முடியாது. யாராலுமே அந்த கட்சியை காப்பாற்றவே முடியாது. அது அவ்வளவுதான். நல்லவர்கள்லாம் அங்கிருந்து வெளியே வந்தால் நல்லது. அதனால் அண்ணாமலையை கூட சந்தித்து விடலாம். ஆனால் எடப்பாடியை சந்திப்பது மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய தவறான பண்பற்ற செயலாகும். இவர்களெல்லாம் நம் தலைவர் பண்பாளர். அரசியலிலே பண்பு என்றால் அது நம் தலைவருக்கு 100 இல்லை 200% பொருந்தும். அப்படி நடந்து கொண்டார். இவர்களெல்லாம் அதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிட்டதால் இவர்களை சந்திப்பதே தவறு என்றுதான் அனைவருமே பேசிக் கொள்கிறார்கள். அதிமுகவின் எதிர்காலம் இனி அவ்வளவுதான். இனிமேல் அது குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் அதை நம்ப மாட்டார்கள். திரும்ப அதை இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், இனிமேல் தாவேகா விசஸ் திமுக விசஸ் தாவேகா இப்படித்தான் களம் இருக்கும். இனி திரு அண்ணாமலை அவர்கள் வந்தால் கூட களம் மாறப்போவது இல்லை. பிஜேபி இங்கு ஆள முடியாது. ஏதோ 1-2 அவர்களுடைய ஆசைக்காக 1-2 சீட்டு ஜெயிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி வர முடியாது. நாம் எதிர்பார்க்கிறோம், அதையே தான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி.